வணக்கம் சொந்தங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். நீங்களும் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டுக்கு வந்து சோலார் போட்டிருக்கோம். அ மேல ஒரு ரூம் இருக்கு இல்லையா? அதோட மொட்டை மாடியில தான் நம்ம சோலார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து கீழ வந்து கொஞ்சம் நிழல் இருக்கும் இல்லையா? அங்க வந்து ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். துணியெல்லாம் காய வச்சுட்டு மேலே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பாருங்க, அந்த சோலார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கு கீழ வந்து அந்த சிமெண்ட் போட்டு அத வந்து கட்டிட்டு, அதுக்கு மேல அப்படியே கடப்பா போட்டு விட்டுருக்கோம். அந்த இதெல்லாம் வந்து டைல்ஸ் ஒட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம வீடு கட்டும்போது நெறைய டைல்ஸ் வந்து மீந்திருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு அழகா ஒட்டி விட்டுட்டு, மேல அந்த கடப்பாக்கு மேல ஒரு டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆ பசங்கலாம் எங்கள திட்டுறாங்க. யாரு போய் அந்த மாடியில போய் உட்கார போறாங்க? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ? அ ஏற்கனவே நெறைய செலவு ஆயிட்டுருக்குது. இப்போ இதுக்கு எதுக்கு செலவு பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து எங்கள அன்போட, அக்கறையோட தான் திட்டுறாங்க. அது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும், இப்ப தான் நம்ம வந்து வேலை, வேலை, வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டுருக்குறோம். எதிர்காலத்தில நம்மளும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்போது, ஒரு பேர குழந்தைங்களோட நம்ம போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் ஒரு நேரம் செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இதெல்லாம் நாங்க பண்றோம். ஏன்னா, இப்ப தான் நம்ம வீடு கட்டுற வேலை கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டுருக்குது. ஆ அதோட சேர்ந்து இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா, கண்டிப்பா இந்த இடத்துல போய் கொஞ்ச நேரமாவது நம்ம இருக்க மாட்டோமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் ஈவினிங்கில கொஞ்சம் டீ, காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அப்படி போய் கொஞ்சம் சாப்பிட்டு, மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ காற்றோட்டமா இருக்கு. அவ்ளோ காத்தடிச்சு நல்ல வெளிச்சமா சூப்பரா இருக்கு. அதனால நாங்க இத ஐடியா பண்ணி நம்ம கட்டுறோம். ஆனா குழந்தைங்க திட்டுறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஏற்பாடு பண்றது கரெக்ட்டா? தப்பா? ஆ இதுக்கு வந்து நம்ம செலவழிக்கிறது ஒரு நியாயம் தானே! ஏன்னா நம்மக்கிட்ட மீந்து போயிருக்கிற டைல்ஸ தான் நம்ம இதுக்கு மேல ஒட்டப் போறோம். பசங்க எதுக்கு வேண்டாம். அதுக்கு வந்து சுண்ணாம்பு அடிச்சு அப்படியே விட்டுருங்க. அதுவே வந்து போதும். கடப்பாவே இருக்கட்டும். அதுக்கு பெயிண்ட் பண்ணிடுங்க. டைல்ஸ் எல்லாம் ஒட்ட வேண்டாம். மேலும் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. டைல்ஸ் எல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எதுக்காவது நம்ம செலவு பண்ணிக்கலாம் அத அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சத நம்ம பண்ணலான்னு நெனைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா தரை போட்டிருந்தோம். மாடு வந்து அங்க தண்ணி குடிக்க வர மாடு வந்து தரைய மிதிச்சிராம இருக்கிறதுக்கு, சாப்பிட்டதுக்கப்புறம் போய் அங்க தான் போய் உட்காந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அது காஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் அது கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு நான் மேல வந்துட்டேன். ஜெய்ய போயிட்டு அவன் ரூம்ல ஒரு திட்டு திட்டிட்டு, "ஏன்டா துணியெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க? மடிச்சு வைடான்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க எல்ஜியிலேருந்து. அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம், அன்னைக்கு நாள் வந்து அருமையா போச்சு. வாழ்க வளத்துடன்!